Hi friends, welcome to Srivari Education Group Information Platform. ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அமிர்த விஸ்வ வித்யாபீடம். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஸோ இருந்தாலுமே அமிர்தா யூனிவர்சிட்டியை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்புக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேம்பஸ் எங்கெல்லாம் ரன் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அமராவதி, அமிர்தபுரி, கொல்லம், தென் பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர், டெல்லி, தென் நாகர்கோயில். ஸோ இந்த மாதிரி கேம்பஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் 2025க்கு உண்டான அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் காப்பி இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த ரிஜிஸ்டர் இதில் இந்த கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே சேம் டைமில் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ கொரிஸ் இருந்துச்சுன்னா மெயில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் அரௌண்ட் 57 lakhs அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. லோவஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் பார்த்திங்கன்னா 9 lakhs கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி 75% பார்த்திங்கன்னா ஃபீஸஸ் வேவர் பண்ணித்தான் டாப் ரேங்கருக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2024 92% பிளேஸ்மெண்ட் அசிடன்ஸ் கொடுத்துருந்தாவும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ NIRF ரேங்கிங்கில் பார்த்திங்கன்னா 7th பொசிஷனில் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மேஜரான ஒரு பாயிண்ட்டு. ஸோ ஒரு சில காலேஜஸ் டவுன் ஆகிறாங்க, ஒரு சில காலேஜஸ் மாறிட்டே வராங்க. ஆனால் இவங்க அந்த ஸ்டாண்டர்டுங்கிறத மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ NAC கமிட்டியில் பார்த்திங்கன்னா A++ கிரேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா என்னென்ன அதர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரேங்கிங் இது பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அவங்க கேம்பஸை பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க கேம்பஸை ஜென்ரலான இது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அவங்க அமராவதி கேம்பஸ். ஸோ அவங்க அமராவதி கேம்பஸில் பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதேமாதிரி மேஜர் நம்ம பார்க்கக்கூடியது கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிடெக் கோர்சஸ் கொடுக்குறாங்க, இன்டெகிரேட்டட் கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதே சேம் டைமில் பார்த்திங்கன்னா MBA கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே சேம் டைமில் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் அமிர்தபுரி. ஸோ அமிர்தபுரி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிசர்ச் சென்டர்ஸ் மெயினாக இது பண்ணுறாங்க. 20 ரிசர்ச் சென்டர்ஸ் இது பண்ணுறத சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்ரிங் ஸ்டடீஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பிஸ்னஸுக்கு. தென் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டெகிரேட்டட் கோர்சஸ் கொடுக்குறாங்க, தென் பிடெக் கோர்சஸ் கொடுக்குறாங்க, தென் MBA கோர்சஸும் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் மேஜராக பார்த்திங்கன்னா ரிசர்ச் பேஸஸ் சென்டருக்கும் அதே சேம் டைமில் ஆர்ட்ஸு, பிஸ்னஸ்ஸு, ஹியூமனிட்டிஸு, ஸோ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் கேட்டகரி இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெங்களூரு கேம்பஸ். ஸோ பெங்களூரு கேம்பஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா MBA, தென் பிடெக், தென் MTech, ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்க சென்னை கேம்பஸ். ஸோ சென்னை கேம்பஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸு, தென் டெக்னாலஜி, தென் எஜுகேஷன், இண்டஸ்ட்ரி, ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு கோயம்புத்தூர் கேம்பஸ் தான் உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் கேம்பஸு. ஸோ இவங்க கேம்பஸில் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. பிடெக் ஆஃபர் பண்ணுறாங்க, MTech ஆஃபர் பண்ணுறாங்க, ஆர்ட்ஸுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் ஆஃபர் பண்ணுறாங்க, MBA ஆஃபர் பண்ணுறாங்க, MA கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கோர்ஸஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேரடாபாத் கேம்பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேரடாபாத் கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு, ஸோ பிடெக் எம்டெக், ஸோ பிடெக் எம்டெக் தான் வந்து மேஜராக இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏஐ பேசஸ் டெக்னாலஜியில் இது பண்ணுறாங்க. ஸோ ரொபோட்டிக்ஸ், ஐஓடி, விஆர், ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ், ஸோ எம்பிபிஎஸ், நர்சிங், ஸோ எம்டெக், பிடெக் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு இது பண்ணுறாங்க. ஸோ மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு இவங்க எது சொல்லலாம். ஃபேரடாபாத் கேம்பஸ் வந்து ஸோ டாப் 50 வந்து இந்தியாவிலே இவங்க இருக்கிறாங்க மெடிக்கல் கேம்பஸில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் கேம்பஸ் பார்க்கலாம். நாகர்கோயில் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மேஜராக வந்து நம்ம இன்ஜினியரிங் இது ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடெக் அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து அமிர்தா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. பிடெக் ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமிர்தா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அமராவதி கேம்பஸ் ஆகட்டும் சரி, அமிர்தபுரி கேம்பஸ் ஆகட்டும் சரி, பெங்களூர் கேம்பஸ், சென்னை, கோயம்புத்தூர், ஃபேரடாபாத் அண்ட் நாகர்கோயில், ஸோ இது எல்லா கேம்பஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து இவங்க காமனாக வந்து நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் வந்து பார்த்திங்கன்னா AEEE அப்படிங்கிறது. ஸோ அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஸோ இது மூலிமா தான் அவங்க இன்டேக் எடுக்கிறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா JEE மெயின்ஸ் மூலிமா அவங்க இன்டேக் எடுக்கிறாங்க. ஸோ இது எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேஜராக வந்து பிடெக் கோர்சஸ், ஸோ பிடெக் கோர்சஸ்க்கு தான் மேஜராக வந்து அவங்க எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி மெயினாக பார்க்கும்போதில் உங்களுக்கு ஆஃப்டர் July 1, 2004 சாரி ஆஃப்டர் 1 July 2004 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். ஸோ இது வந்து மஸ்டான இது. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி நாம்ஸு, இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகேட்டட் மார்க்கு, ஸோ மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்ரிகேட்டட் வந்து பார்த்திங்கன்னா 60% இருக்கணும். ஸோ அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் சப்ஜெக்டில் வந்து கம்பல்சரி 55% இருக்கணும். இது வந்து அவங்க யூனிவர்சிட்டி நாம்ஸு. ஸோ நீங்கள் என்ன தான் AEEE ஆகட்டும் சரி, அதே சேம் டைமில் JEE ஆகட்டும் சரி, இது நீங்கள் 90% மார்க் வச்சுருந்தாலும், ஸோ இதில் வந்து அக்ரிகேட் மார்க்கில் உங்களுக்கு கம்மியாகிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் அவங்க கேம்பஸில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேம்பஸ்க்கு வந்து பிரான்ச்சஸ் கோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கோடு எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மஸ்ட்டு வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, என்னென்ன கேம்பஸ்லலாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து இந்த கேம்பஸில் பிளாங்காக இருக்குது. பிளாங்காக இருக்கிற கேம்பஸில் எங்கேயுமே வந்து அந்த கோர்ஸ் அவைலபிள் இல்லை. டிக் பண்ணி இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இது மஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா நியூவாக கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கேம்பஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வித் டேட்டா சயின்ஸ் வந்து இது இப்போ வந்து ரொம்ப பீக்கில் கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. ஸோ பீக்கில் வந்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து அட்வான்ஸ் ஸ்டடீஸில் கொண்டு வராங்க. சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி, இது வந்து ரொம்ப மேஜரான கோர்ஸாக வந்து இவங்க எடுத்து கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரேரான கோர்சஸ் எல்லாமே இவங்க எடுத்து கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸில் வந்து அட்டானமஸ் ஏஜென்ட் அண்ட் ரோபோட்டிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. ஸோ இந்த 2 கோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரில் வந்து நியூவாக அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எடுத்து தாராளமாக படிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஃப்யூச்சர் டெக்னாலஜியில் வந்து எல்லாமே ஏஐ பேஸஸ் தான் வந்துட்டுருக்குது. ஸோ தாராளமாக இந்த கோர்சஸ் வந்து நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு இன்னும் மோர் தென் 10 இயர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னோடய ரெஃபரன்ஸில் நான் சொல்கிறேன், தாராளமாக இந்த கோர்சஸில் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே நார்மல் கோர்சஸ் தான், ஜென்ரல் கேம்பஸில் இருக்கக்கூடிய கோர்சஸ் தான். இதுக்கு முன்னாடி இருந்த இதுலேயும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க, இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வந்து இன்டேக் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்டேக் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா AEEE எக்ஸாம் பேஸஸில் 70% ஆஃப் சீட்ஸை வந்து அவங்க இன்டேக் எடுத்துக்கிறாங்க. ஸோ பெண்டிங் இருக்கக்கூடிய 30% ஆஃப் சீட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா JEE பேஸஸில் அவங்க எடுக்கிறாங்க, JEE எக்ஸாம் பேஸஸில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸில் பிகினிங்லேயே வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா JEE எக்ஸாம்ஸ் எழுதிட்டு நிறைய பேர் வந்து மார்க்கு கம்மியாயிடுச்சு, வேறு என்ன பண்ணலாம், ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல காலேஜஸ் வந்து கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க, JEEயோட அப்ளிகேஷன்ஸ் வச்சு JEE மூலிமா வந்து அமிர்தாவில் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன்ஸு. ஸோ தாராளமாக வந்து அந்த டைமில் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு நல்ல காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து தாராளமாக நீங்கள் அமிர்தா வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா மேக்ஸு, தென் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷு. ஸோ நார்மலாக எல்லா எக்ஸாம்ஸ் மாதிரியுமே இவங்க எக்ஸாம்ஸ் கிடையாது, ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் இவங்க. ஸோ இது வந்து ஈக்குவலண்ட் வந்து உங்களுக்கு JEE எக்ஸாம்ஸுக்கு இருக்கும். ஸோ இவங்க கேம்பஸில் வந்து படிக்கிறவங்க தாராளமாக NITயில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்காத பட்சத்தில் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேர்ல்ட் கிளாஸ் வந்து சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்களோட சிலபஸும் இருக்குது. ஸோ அவங்க கொஸ்டின் பேப்பர்ஸும் அந்த அளவுக்கு டஃபஸ்ட்டு இதாக தான் அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, CPT மட்டும்தான் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுவீங்க. அப்ளிகேஷன்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிட்டிஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நியர்பை சிட்டிஸு இல்லை கரண்ட் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் அந்த சென்டர் போய்க்கலாம். சென்டர் போயிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ அதோட டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 150 minutes அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, 2.5 hours. ஸோ இதில் மேஜராக நம்ம பார்த்த மாதிரி மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் கொடுக்குறாங்க. 100 questions வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸாம் ஸ்லாட் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாம் ஸ்லாட் வந்து phase 1, phase 2 2 phase வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து phase 1 வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நம்ம ப்ரீவியஸாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா phase 2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 14th May வந்து கண்டக்ட் பண்ணுறதா கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்லாட் நடக்கிறதா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்னிங் டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 8:30 to 11 o'clock வரைக்கும் நடக்கிறதாகவும், ஸோ ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clockலேருந்து 2:30 வரைக்கும் நடக்கிறதாகவும், ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 3:30லேருந்து 6 o'clock நடக்கிறதாகவும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து phase 1 அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ phase 1ல் மார்க் கம்மியாகிடுச்சுக்கிற எந்த ஃபீலிங் பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா phase 2 இருக்குது. தாராளமாக போய் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்கள், நல்ல ஸ்கோர் பண்ணுங்கள். நல்ல ஸ்கோர் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்கள் காலேஜஸில் வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் தருவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. 2ல் வந்து கம்பேர் பண்ணி எதில் டாப் ஸ்கோரோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அட்மிஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இது வந்து ஈக்குவலன் JEE மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணி எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்து நீங்கள் வந்து அப்பியர் ஆகலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்பியர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து 600 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இல்லை நான் வந்து ஒரே ஒரு இது மட்டும்தான் போக போகிறேன், AEEE மட்டும்தான் எழுதுகிறேன் அப்படின்னா 1200 நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை நான் AEEE எழுதுகிறேன் அதே சேம் டைம் வந்து JEE எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1200 வந்து பே பண்ணிக்கணும். ஸோ இல்லை நான் JEE மட்டும் அட்டன் பண்ணி வரேன் அப்படிங்கும் போதில் நீங்கள் 500 வந்து இது பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு, ஸோ இந்த மாதிரி நெட் பேங்கிங்கு, ஸோ எந்த ஆப்ஷன்ஸ் வச்சுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு இது வந்து நான் ரீஃபண்டபுள் அமௌண்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது முடிச்சுட்டு வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க, நான் ரீஃபண்டபுள் அமௌண்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டல் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஐடியில் நீங்கள் போயிட்டு உங்களோட பர்சனல் மொபைல் நம்பரோ இல்லை வந்து மெயில் ஐடியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு OTP கொடுப்பாங்க. அந்த OTP வச்சு வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து லாகின் கொடுத்துக்கலாம்.
ஸோ லாகின் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் இதில் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களோட ஜெனரல் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸு, நேமு, ஃபோன் நம்பரு, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர். ஸோ காமனாக இருக்கக்கூடியது தான் இதுலேயுமே கேட்டிருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எதுவுமே கிடையாது. ஸோ நார்மலாகவே நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று என்னென்னா சிட்டிஸ் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக சிட்டிஸ் வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது மட்டும் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா போதும். ஒரு சில பேர் வந்து ஜேஇ கொடுத்துருப்பாங்க, ஒரு சில பேர் ஜேஇ கொடுக்காமல் இருப்பாங்க. ஸோ ஜேஇ எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஜேஇ எக்ஸாமுக்கு வந்து தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நான் ஜேஇ எக்ஸாம் எழுதலை அப்படின்னா எழுதலைன்னு சொல்லிக்கலாம். ஏன் இது நான் சொல்கிறேன்னா, சப்போஸ் வந்து ஃப்யூச்சர் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, அந்த எக்ஸாம்ஸ் மார்க்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதில் மார்க் கம்மியாக இருந்தாலும் அந்த மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் இன்டேக்கில் உள்ளே வரலாம். உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மூலிமா வரலாம், இன்னொன்று AEEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலிமா வரலாம். ஸோ அதனால் வந்து இது நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மேனிட்டரி இருக்கிறது எல்லாமே வந்து கம்பல்சரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க நேம், ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடிட்டிங் அப்படிங்கிறதுக்கு லாங் டைம் வந்து கொடுக்குறதுல ஒரு ஷார்ட் டைம் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளேயுமே உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிட்டிஸ், இது ஜென்ரல் டீட்டெயில்ஸ் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிலபஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா கிளாஸ் 11th and 12th பேஸஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம், ஜேஇயோட இது தான். ஸோ அதனால் 11th 12th வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் மட்டும்தான். ஸோ வேறு எந்த இதுலேயுமே வந்து யாருமே அவங்க இது பண்ணுறது கிடையாது அட்மிஷன்ஸுக்கு. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா இவங்க எக்ஸாம் பேஸஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே சேம் டைமில் எந்த வித அனௌன்ஸ்மெண்ட் இருந்தாலுமே அவங்க ப்ராப்பராக வந்து அவங்க மெயில் ஐடிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும் போதில் மல்டிபிள் சாய்ஸ் டைப் தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதனால் எதுவும் இஷ்யூஸ் கிடையாது. என்ன ஒரு இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ நிறைய காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸுங்கிறது இல்லாமல் இருக்கும். ஸோ இவங்க காலேஜஸில் கொடுத்துருக்குறாங்க, -1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போதுலேயும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்ச கொஸ்டின்ஸுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள் போதும், மிச்சப்படி வேறு எதுக்குமே ஆட் பண்ணாதீங்க. ஸோ அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் இது பண்ணுவாங்க, ஃபிசிக்ஸில் வந்து 30 கொஸ்டின்ஸு, கெமிஸ்ட்ரியில் வந்து 25, இங்கிலீஷில் வந்து 5. ஸோ இந்த ரேஷியோஸில் தான் வந்து அவங்க 100க்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே சேம் டைமில் வந்து இது அப்படியே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வந்து 120, ஃபிசிக்ஸில் வந்து 90, கெமிஸ்ட்ரியில் வந்து 75, இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா 15. ஸோ இந்த பேஸஸில் தான் வந்து ஸோ மார்க் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதை மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லாக் டேபிள்ஸ் இது பண்ணக்கூடாது, புக்ஸ் இது பண்ணக்கூடாது, நோட் புக்ஸ் இது பண்ணக்கூடாது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது பண்ணக்கூடாது, ஸோ செப்பரேட் பேப்பர்ஸ் இது பண்ணியிருக்கக்கூடாது, மெட்டீரியல்ஸ் இது பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ மஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேம்பஸ்குள்ளே போகிறீங்க எக்ஸாம்பிளுக்குள்ள அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் இருக்கும். ஸோ எல்லாத்தோட ஹால் டிக்கெட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஹால் டிக்கெட்டுங்கிறது ஒரு மெயினான ஒன்று. ஹால் டிக்கெட் வச்சுக்கோங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு. ஸோ ஆதார் காப்பி வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஆதார் காப்பிங்கிறது ஒரு மேஜரான ஒன்று. ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களை அலோவ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட் புக்கிங்க்கு வந்து அந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே ப்ராப்பராக வந்து பண்ணிடணும். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்லாட் புக்கிங்கில் போயிட்டு கன்ஃபார்ம் கொடுக்காம விட்டுறாங்க, ஸ்லாட் புக்கிங் கொடுக்காம விட்டுறாங்க. ஸோ ஸ்லாட் புக்கிங்கு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான், ஆர் வில்லிங் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வில்லிங் சொன்னால் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்.
ஸோ அதே சேம் டைமில் ஒரு சில பேர் பணம் கட்டிடுறீங்க, கட்டிட்டு வந்து எங்களுக்கு வந்து டேட் டைம் அவங்க தரல அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் தான் வந்து உங்களுக்கு என்ன ஸ்லாட் வேணுங்கிறது நீங்கள் தான் புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதுவுமே மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்டிக்காக எந்த வித அப்டேட் வந்திருந்தாலுமே நான் உங்களுக்கு அட்வான்ஸாகவே அது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இன்னுமே ஸ்லாட்ஸ் எதுவும் வரல அப்படிங்கிற முதல்ல நாங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தோம். அப்போ அவங்க என்னென்னா அந்த டைமிங் வந்து அவங்க கொடுக்காமல் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்லாட் புக்கிங் இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கிளிக் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால அந்த எக்ஸாம்ஸே உங்களால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ அதே சேம் டைமில் வந்து அவங்க அட்மிட் கார்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்மிட் கார்டுக்கு வந்து போர்ட்டல் வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஸோ டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட நேமு, உங்களோட ஃபோன் நம்பர், எங்கே வந்து உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டரு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டேரெக்டாக நீங்கள் போய் ஹாலில் போய் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து அவங்க இன்சார்ஜு, சூப்பர்வைசர்ஸு எல்லாமே இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு அவங்க இதில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ ப்ராப்பராக வந்து எக்ஸாம் சென்டர் போங்க, ப்ராப்பராக வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வாங்க. ஸோ அதேமாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்னா செப்பரேட்டாக பேப்பர் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ப்ராப்பரான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த டேட்டில் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிஷ் பண்ணதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னா டேரெக்டாக நீங்கள் காலேஜஸ் எதுவுமே போக வேண்டாம், எல்லாமே ஆன்லைன் ப்ரொசீஜர்ஸ் தான். நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன்லேயே எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு இதுவும் அப்டேட் வர நான் உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அதே சேம் டைமில் வந்து ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லாப் 1 and 2 வந்து அலாட்டர் எல்லாத்துக்குமே வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் இது பண்ணுறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது நம்ம பார்க்கலாம். ஸோ கம்பல்சரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாப் 1 அப்படின்னு வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 8 CGPA வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸ்லாப் 2 அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 7.5ங்கிறது கம்பல்சரி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு சில காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுறோன்னா அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ப்ராப்பராக ஒரு ஸ்டூடெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லி பிகினிங்கில் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி எண்டிங் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டடீஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து புரிஞ்சுட்டு ப்ராப்பராக வந்து அவங்களோட மார்க்கை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மார்க்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல நல்ல கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த இது நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸஸ் வந்து அடுத்தடுத்த ஸ்லாப்ஸில் வந்து உங்களுக்கு மாறும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுவுமே பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி வந்து உங்களுக்கு நம்ம 2 கேட்டகிரி தான் பார்த்தோம். ஸோ இந்த 2 கேட்டகிரியில் இன்னும் பிலோ மார்க்கில் வராங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 3rd லாஸ்ட் ஃபைனல் ஆப்ஷன்ஸ் அது ஒன்று தான். ஆனால் இந்த வருஷம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 2 தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து எதுவுமே இஷ்யூ கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஸோ நம்ம நார்மல் வந்து வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கதா அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், என்ன மாதிரி ஃபீஸஸ் இது பண்ணுறோம், என்ன மாதிரி அவங்க கேம்பஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதோட கோட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து அதில் போய் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கை நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பற்றியும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரீஃபண்ட் ப்ராசஸ். ஸோ நீங்கள் ரீஃபண்ட் ப்ராசஸ் ஒன்ஸ் இந்த காலேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க, சம் அதர் இஷ்யூஸ்னால வந்து நீங்கள் ரீஃபண்ட் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு உண்டான டைம் ஸ்லாட்ஸு கொடுப்பாங்க. அந்த டைம் வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து கோயம்புத்தூரோட கான்டாக்ட் நம்பரு. ஸோ உங்களுக்கு எந்த வித டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போனாலுமே இவங்க நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இவங்க கொடுத்துருவாங்க.
ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனெக்சர் 1 வந்து நம்ம எந்த ஊருக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதில் இருக்கக்கூடிய சிட்டிஸும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே இதில் வந்து அவங்கவுங்க ஸ்டேட்ஸ் வருது அப்படின்னா அவங்கவுங்க சிட்டிஸை மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் இந்த டைம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிலபஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னலாம் உங்களுக்கு வரும் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேஜராக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபிகல்ட்டாக எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபிசிக்ஸோடது கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா யூனிட் அண்ட் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, கைனமெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே மஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கல் கெமிக்கல் கொடுத்துருக்குறாங்க, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, கெமிக்கல் பாண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே மஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற இது எல்லாமே நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் மஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்லேயுமே நல்லா வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. A to Z வந்து அவங்க எப்படி இது பண்ணுறாங்க, ஸோ என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே இது டீட்டெயில்ஸாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த வித டவுட் இருந்தாலும் சரி நம்ம ஸ்ரீவாரி எஜுகேஷன் குரூப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கெரியர் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். தென் காலேஜஸில் வந்து அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு காலேஜ் ரிலேட்டடாக எந்த வித டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் எங்கள் டீமுக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கு ஒன்று எல்லா ஹெல்ப்பும் வந்து எங்கள் டீம் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.